மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் தலைவி அவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக பேசியிருந்தாங்க. நிறைய குறைகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது எதனால நடந்ததுன்னா, டெல்லியில ஏஐ இது மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அந்த மீட்டிங்ல என்ன பண்ணுனாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க அரை நிர்வாணமா பனியனை கட்டிட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க. எல்லாரும் பார்த்தோம். அதுல அவங்க இதுலயே அகிலேஷ் யாதவும் சொல்லியிருக்காங்க, மாயாவதியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு வந்து நாங்கெல்லாம் யாரும் இல்லாத நேரம் அகிம்சையா வந்து பக்கெட்ல வந்து கல்லு, ஆயுதம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்து லேடிஸ் நிப்பாட்டிட்டாங்க. செகண்ட் ரோல ஜென்ஸுங்க எல்லாம் தலைவர்கள் எல்லாம் நின்றுட்டாங்க. மூணாவது ரோல வந்து எங்க பிஎம்மோட உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. அப்ப பாரத பிரதமர் எப்பேற்பட்ட ஒரு ஒரு முக்கியத்துவமான பாரத பிரதமரை இவங்க இந்த மாதிரி உருவ பொம்மையை யாரு எரிச்சாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. கல்லை விட்டு அடிச்சதுல எங்க பக்கம் இருக்கிற எங்க பிஜேபி பார்ட்டியில நிறைய பேருக்கு கல்லடி, கண்ணுல, கையில. ஏன் ஒரு முன்னாள் எஸ்பிக்கே கையில ரத்தம் கட்டி போயிருக்கு. அவருக்கும் ரத்தம் கட்டி பிடிச்சி தள்ளி ரத்தம் கட்டி அந்த பேரிகார்டு அவரை இடிச்சு மகளிருங்க போட்டு தள்ளி அதுக்கப்புறம் பின்னாடி நின்று இதுல வேற அந்த அம்மா என்ன சொல்றாங்க, புடவை கட்டிய பெண்கள் வந்து எங்க காங்கிரஸ் ஆபீஸ்ல வந்து கொளுத்து விட்டு போனாங்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மகளிரை நிறுத்தினாங்க, ரெண்டாவது அவங்க தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க, மூணாவது எங்க பிஎம்மோட உருவமையை எரிக்கிறாங்க. இதுல யாரு புடவை கட்டிய பெண்கள்னு அவங்க யோசிக்கணும். அதே மாதிரி கல்லை விட்டு அடிச்சதுல ஆயுதங்களை இவங்க சொல்றாங்க, அவங்க ஆட்சி பண்ற இடத்துல இந்த மாதிரி பண்றாங்கன்னு. இதுல யாரு ஆயுதம் எடுத்துட்டு வந்தது? ஆயுதத்தை கொண்டாந்து எங்களுக்கு வந்து ஆயுதம் வந்து மக்கள் தான் எங்களுடைய எங்க சக்தி, மக்கள் தான், அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட ஆயுதத்தை தூக்க, அது உங்க தலைவர் வேற சொல்றாரு, ஒரு எல்லாம் உட்காந்து கும்மாளம் அடிக்கிறீங்க, இனிமேல் வந்து எல்லாரும் ஆயுதத்தோட தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வீடியோ ஆதாரமே இருக்கு நமக்கு. அது பொருளோட தான் போகணும் வரணும் அப்படிங்கிறாரு. அப்ப சொல்லும்போது பக்கெட்டுல கல் எங்க கிடைச்சது? நாங்க இது வரைக்கும் அநாகரிகமா நாங்க பண்ணிருக்கோமா? காங்கிரஸ் கட்சியில சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் அவரே வந்து கொந்தளிப்பு கொடுத்துறாரு. மாயாவதி இத பாருங்க, இதுவே போதும் உங்களுக்கு. அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களே இத பாருங்க, இதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுவும் வந்து எங்க ஆட்சியில யாருமே பண்ணல, எங்க கட்சியில யாரும் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிடும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க அந்த இடத்துல எங்க கட்சிக்காரங்க கண்ணுல அடிபட்டு கையில அடிபட்டு ரத்தமா கிடந்தது. அந்த ரத்தத்தை நாங்க போய் கழுவி விட்டோம். இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, முஸ்லீம வந்து நீங்க அவதூறா பேசுறீங்க, முஸ்லீம வந்து நீங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு கழுவுனீங்கன்னு. இங்க இருக்காங்க, இந்த பாப்பா முஸ்லீம் தான், இவங்க எங்க கட்சியில தான் இருக்கிறாங்க. இவங்க கூட தான் நாங்க பழகிட்டு, சகோதரி மாதிரி நாங்க பழகிட்டு இருக்கோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி மகளிர் அணி தலைவி என்ன நினைக்கிறாங்க, நம்ம சொல்றதெல்லாம் ஜனங்க நம்புவாங்க, அதனால வந்து நம்ம எதோ ஒன்னாலும் சொல்லலாம், ஐயோ அப்பா நான் செத்துருவேன்னு நீங்க நினைச்சீங்களாங்கிறாங்க. ஐயோ நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாமா, நீங்க நேர்மையான முறையில நல்ல வழி நடத்துங்க, அதுவே போதும். நாங்க எங்க மோடிஜி எங்க பிஎம் வந்து இந்த முஸ்லீமுக்கு இவ்வளவு, கிறிஸ்டியனுக்கு இவ்வளவுன்னா ஒதுக்கி கொடுக்குறாரு கிடையாது. எல்லா கட்சியும் எல்லா இந்துக்கள் எல்லாமே ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஒரே சமமா தான் ஈக்குவலா தான் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இதோ இப்போ 1ஆம் தேதி வரப்போறாரு, அப்பவும் என்ன பண்ண போறாரு, மக்களுக்கு என்ன இருக்கு, அடுத்து என்ன செய்யணும், இதைதான் எடுத்து சொல்றதுக்காக கவர்மெண்ட் ப்ரோக்ராம், இதைதான் எடுத்து சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்படி நாங்க மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்யற பிஜேபிய நீங்க தரக்குறைவா பேசி, இந்த இந்து பிஜேபி வந்து முஸ்லீமை பத்தி அவதூறா பேசுது, இவங்கெல்லாம் ஒரு இதுவா அதுவான்னு அந்த அம்மா பேசுறாங்க. அதே மாதிரி அவங்க நேஷனல் லெவல்ல ஒரு அம்மா வந்து அவங்க பேசினாங்க. அவங்க வந்து என்ன பேசினாங்க, அவங்க பேர் என்ன, ஜோதிமணி வந்து இவங்க இப்படி பண்ணுனாங்க அப்படி பண்ணுனாங்க, இவங்களுக்கு இதே வேலையா போச்சு பிஜேபிக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜோதிமணி என்ன பண்ணாங்க, பாராளுமன்றத்துல அவங்க எம்பிங்களை எல்லாத்தையும் வர வச்சு அவங்க பிஎம் வரும்போது எம்பிங்களை எல்லாம் நிப்பாட்டி அவங்க ஒரு மறியல் மாதிரி பண்ணாங்க. அந்த மறியல் பண்ணும்போது அவங்க கட்சியிலேயே அவங்க எம்பிக்களே அவமானம் தாங்க முடியாம தலை குனிஞ்சு நின்னாங்க. அப்போ பிஜேபி எம்பிங்க எல்லாம் எந்திச்சு கையெடுத்து கும்பிட்டாங்க. அம்மா தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மான்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. அந்த கட்சி எங்க இருக்கு, நீங்க தரக்குறோம் அதைத்தான் இப்பவும் ஃபாலோ பண்றீங்க. இப்பவும் மகளிரை முன்னாடி அனுப்பிச்சு விட்டுறீங்க, அனுப்பிச்சு விட்டு பின்னாடி நீங்க நிக்கிறீங்க.
ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க தைரியமா அவங்கவங்க தான் நாங்க வருவோம். உங்கள மாரி நாங்க வந்து முன்னாடி மகளிர் நீங்க அவங்க சொல்றாங்க, அவங்க ஜோதிமணிய பேசுனாங்க. அப்புறம் யாரோ இவங்கள பத்தி பேசுனாங்க. இவங்களுக்கு பிஜேபிக்கு இதே வேலை தாங்கிறாங்க. நாங்க பேசல மேடம். நாங்க பேசல. நீங்க தான் பேச வைக்கிறீங்க. நீங்க தான் லேடீஸ் மகிழா மோர்ச்சாவ முன்னாடி நிப்பாட்டிட்டு, பின்னாடி ஆண்கள் வந்து நிக்கிறீங்க. ஆயுதத்தோட வந்து நிக்கிறீங்க. நாங்க ஆயுதத்தெல்லாம் எப்பவும் எடுக்கவே மாட்டோம். நாங்க அமைதியான முறையில அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இத நீங்க வந்து அவதூறா, ஜாதி, மதம்னு சொல்லி பிரிச்சு, மக்கள தூண்டி விட்டு, இதே பொழப்பா இருக்காதீங்க. தயவு செய்து இனிமேலாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நெனச்சு, நல்லத பேச பாருங்க. அவதூறா பேசி மக்கள் மனச மாத்த பாக்காதீங்க. நாங்க இததான் நாங்க சொல்லுவோம். நாங்க நேர்மையான முறையில போறோம். எங்களுக்கு நெறைய வேலைகள் இருக்கு. இந்த அம்மா மாரி உட்காந்துக்கிட்டு, அந்த அம்மா ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து, ஐயோ! அப்பா நான் செத்துருவனோ, போயிருவனோன்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. பின்னாடி இருக்கிறவங்கலாம் சந்தோஷப்பட்டாங்க. யாரும் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒரு முகத்த ஒரு இது பண்ணி காட்டவே இல்ல. அதே மாரி ஒரு வைத்திலிங்கம்ஜி சொல்றாரு. நம்ம இனிமேலு போகும்போது ஆயுதத்தோட தான்ப்பா போகணுங்கிறாரு. அவர்லாம் ஒரு நல்ல ஃபேமிலி. நல்ல இதுல பொசிஷன்ல இருக்காரு. அவரெல்லாம் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணலாமா? அவர் இப்படியெல்லாம் பேசலாமா? ஆயுதத்த எடுக்கலாம்னு சொல்லலாமா? அவங்கலாம் ஆட்சியில இல்லாத போதே ஆயுதத்த எடுங்கிறாங்க. இன்னும் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அத ஒரு நிமிஷம் மக்கள் வந்து யோசிப்பாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எப்படி பேசுனாங்க? எங்க வாயில வந்து இந்த மதம்ன்றது பேச்சே கிடையாது. நாங்க எல்லாம் ஒரே மதம், ஒரே இந்துக்கள். நாம எல்லாம் இந்துக்கள் தான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். இவங்க டெல்லியில இந்த மாரி ஏஐ மீட்டிங் நடக்கும்போது இந்த இந்த மாரி பண்ணுனதுனால தான் இந்த வார்த்தைகள்லாம் வந்தது. அமைதியான முறையில அவங்கள அரசியல் பண்ண சொல்லுங்க. இல்லையா அவங்களால முடியலன்னா பேசாம வீட்ல இருக்க சொல்லிடுங்க. அவங்க எந்த வேலையும் செய்ய வேணாம். நாங்க பார்த்துக்கிறோம். எங்க பிஎம்க்கு தெரியும். எப்படி என்னென்ன பண்ணணும் மக்களுக்கு. அவரு சொத்த சேர்த்து வச்சு அவரு பிள்ளைங்களுக்கோ, பொண்டாட்டிங்களுக்கோ யாருக்கும் குடுக்க போறது கிடையாது. இந்துக்களுக்காக, இந்து மக்களுக்காக குடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் இந்தியா ஃபுல்லா ஒரு இடம் கிடையாது. இந்தியா ஃபுல்லா எங்க எதை குடுக்கணும்? என்ன பண்ணணும்? எப்ப பாரு அந்த சிந்தனையில தான் இருக்காரு எங்க எங்க பிஎம். உங்க தலைவர் என்ன பண்றாரு? ஊர் ஊரா போய் சுத்திட்டு தான் வராரு. ஆனா நல்ல ஒரு வேலை பண்ணாரு. அவர் ஊர் ஊரா போய் சுத்துற இடமெல்லாம் தோல்வி தான் அடைஞ்சிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியிலயும் வந்து சுத்திட்டாரு. நடைப்பயணம்னு. அடுத்து பாண்டிச்சேரி தான் வெற்றி பெற போகிறது. அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். எங்க பிஜேபி தான் வரப்போகுது. இவங்க பயத்துல எதையோ உளறிக்கிட்டு எதோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க இந்த இவங்க காங்கிரஸ்ல இந்த மேடம் பேசினாங்களே நேத்து, அவங்க கட்சியில இருந்தே அவங்களே வந்து ஃபோன் பண்ணி, தயவு செய்து அவங்கள எப்படியாவது எடுத்துருங்க. எங்களுக்கு வேணாங்க அவங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நாங்க படாத பாடுபடுறோங்கிறாங்க. எங்க கட்சியில அவங்க 2016ல வந்தாங்க. பிஜேபிக்கு வந்து சாமிநாதன்ஜி இருக்கும்போது வந்தாங்க. வந்துட்டு எனக்கு பெரிய பொறுப்பு வேணும். நான் பெரிய பொறுப்புல இருக்கணும்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் பிஜேபில முடியாது. இது ஒண்ணும் காங்கிரஸ் கட்சியில வந்து வந்தோடனே மகளிர் அணி தலைவி நிஷா நிஷா வந்து பொறுப்பு கேட்டாங்க சாமிநாதன்ஜி இருக்கும்போது. சாமிநாதன்ஜி என்ன சொன்னா, இல்லம்மா இதுல உடனடியாவெல்லாம் பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அடிப்படையா வரணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. எங்க எங்க பிஎம்ஏ இதுக்கு ஒரு உதாரணம். அவரே ஒரு உதாரணம். இப்ப அவங்க வந்து கேட்ட உடனே கொடுக்க முடியாதுமா, பொறுமையா நீங்க கீழே இருந்து அடிப்படையில தான்மா வரணும்னு சொன்ன உடனே அடுத்து குதிச்சுட்டாங்க. எங்களுக்கு இது வேணாம். நான் வந்தா உடனே பெரிய ஆளா தான் வரணும். அவங்க கேக்குறாங்க, நாங்கெல்லாம் கட்சிக்காக தான் வேலை செய்ய வந்தோம். அவங்க எல்லாம் பணத்துக்காக வேலை செய்ய வந்தாங்க. யாரு கட்சிக்காக வேலை செய்ய வந்தா, யாரு பணத்துக்காக வேலை செய்ய வந்தான்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் பிரஸ் மீட் உங்களுக்கே தெரியும். அந்த அம்மா எப்படி வந்தாங்க, எப்படி சேர்ந்தாங்க, அவங்களுடைய பாரம்பரியம் எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கட்சியில இன்னைக்கு நான் மாநில தலைவி, நாளைக்கு இவங்களா இருக்கலாம், நாளைக்கு இவங்களா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம். இத பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்களா இருக்கலாம். நான் 3 வருஷத்துல நான் போயிடுவேங்க. அடுத்த 3 வருஷத்துல இவங்கள யாரோ ஒருத்தர் நான் உங்க எதிர்த்தாப்புல உட்காந்துருப்பேன், இல்லைன்னா நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி வளர்ற கட்சி எங்க கட்சி. எங்க கட்சி வந்து காசை கொடுத்து ஆளை கொடுத்து கூட்டிட்டு வர கட்சி கிடையாது. இதை அந்த அம்மா தெரிஞ்சுக்கணும். அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசட்டும். நிறைய ரீல்ஸ் விடுறாங்க, இது விடுறாங்க, அது விடுறாங்க. அந்த அம்மா இப்ப இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்கிறாங்க. அம்மா நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்மா. அதனால நீங்களே உங்களை விளம்பரப்படுத்திக்காதீங்க. உங்களை நான் இனிமேல் பேசி நான் உங்களை இது பண்ணிக்க நான் விரும்பல. நாங்க எங்க கட்சியை பத்தி பேசணும். எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. 1ஆம் தேதி இருக்கு. நாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேற்பட்ட உன்னை பத்தி பேசிக்கிட்டு எங்களுக்கு அந்த வேலையே கிடையாதுமா. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.